السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கலியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு இடத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 52வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: وَإِنَّ فِي الْجَسَدِ مُضْغَةً, மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது. இதா சலகத் சலகல் ஜஸது குல்லுகு, அந்த சதை துண்டாகிறது சீர் பெற்றுவிட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும். வைதா ஃபசதத், அந்த சதை துண்டு சீர்குலைந்து விட்டால், நோயாகிவிட்டால், ஃபசதத் ஜஸது குல்லுகு, உடல் முழுவதும் நாசமாகிவிடும், சீர்குலைந்துவிடும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வகியல் கல்போ, அதுதான் இதயம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை சிந்திக்கக்கூடியவர்கள்தான் மனிதனுடைய இயக்கத்திற்கு இதயம் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. மருத்துவர்கள் கூறுவார்கள், மனித உடலில் உயிரின் ஆதாரமாக திகழ்வது மனித இதயம்தான். உள்ளத்தின் இருப்பிடமாக அது திகழ்கிறது. உணர்வுகளின் மையமாக இதயம்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம்.
மனித இதயம் இருக்கின்றதே கிட்டத்தட்ட 350 கிராம் தான் அதனுடைய எடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய இடது பகுதியில் தான் அந்த இதயத்தை வைத்திருக்கின்றார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதயத்தினுடைய எடையாகிறது வித்தியாசப்படுகின்றது. ஆண் சமுதாயம் பலமுள்ள சமுதாயமாக இருக்கின்ற காரணத்தினால், பலமுள்ள ஒரு இனமாக இருக்கின்ற காரணத்தினால் பெண்களை விட ஆண்களுடைய இதயம் சற்று எடை அதிகமானதுதான். 300 இருந்து 350 கிராம் கொண்டதுதான் ஆணுடைய இதயம். பெண்களை பொறுத்த மட்டிலும் 250 கிராமிலிருந்து 300 கிராம் இதற்கு இடைப்பட்ட எடை கொண்டதுதான் பெண்களுடைய இதயம் என்பதாக மருத்துவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு இதயத்தை தான் வைத்திருக்கின்றார். இதயமே இல்லாம இருக்கிறான அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இதயம் உண்டு. இதயம் இருந்தால்தான், அது செயல்பட்டால்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். இதயமே இல்லாதவர்களும் உலகத்தில் கிடையாது. 2 இதயம் உள்ளவர்களும் உலகத்தில் கிடையாது. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு இதயம்தான். குறைஷிகள்ல ஒருத்தருக்கு பேர் துல்கல்பை, 2 இதயம் உடையவர் என்று சொல்வார்கள். காரணம், அவருக்கு விளங்கக்கூடிய தன்மை சற்று அதிகமாக இருக்கிறது. மூளை விளங்குகிறதா இதயம் விளங்குகிறதா என்று சொன்னால் இதயம்தான் விளங்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு ஆதாரமாக திருக்குர்ஆன்ல சில வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதயம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதயம் இல்லாதவன் சொல்றாங்க? என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஒரு ஆடு மாடுக்கு கூட புரிஞ்சிடும், இவனுக்கு புரியாது என்று சொல்வார்கள். இதயம் இல்லாதவன் என்று சொல்வார்கள். அப்ப இதயம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? சொல்றதை புரிய வேண்டும். ஆடு மாடுகளுக்கும் இதயம் இருக்கிறது, நம்ம வாங்கி சாப்பிடத்தான் செய்கிறோம். ஆனா ஆடு மாடு இதயத்தை விட மனித இதயம் இருக்கிறதே, சொன்னவுடன் புரியக்கூடிய ஆற்றல் சில மனித உள்ளங்களுக்கு உண்டு, சில மனித இதயங்களுக்கு உண்டு. அந்த தோழர் எதை சொன்னாலும் உடனடியாக புரிந்து கொள்வான். தப்சீர்ல எழுதுறாங்க, லிஷித்ததி பகுமியி, கடுமையான விளக்கம். 2 இதயம் இருந்தால் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு டக்கென்று விளங்கிக் கொள்வானோ, உடனடியாக புரிந்து கொள்வானோ, அந்த அளவிற்கு அவர் புரிந்து கொள்கின்ற காரணத்தினால் அவருக்கு பேரே துல்கல்பை, 2 உள்ளம் உடையவர். அப்ப அறியாத அந்த ஜாகிலியாக்கள், அரபுகள், அவருக்கு அல்லாஹ் 2 இதயத்தை வச்சிருக்கிறானோ அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் உலகத்திற்கு உண்மையை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, அவருடைய உள்ளத்திலே எந்த மனிதருக்கும் 2 இதயங்களை அல்லாஹ் ஆக்கவில்லை. யாராக இருந்தாலும் சொன்னவன புரியட்டும், சொல்றதுக்கு முன்னால புரியட்டும், புரியாம போகட்டும். யாராக இருந்தாலும் இதயம் இல்லாதவர்களும் கிடையாது, 2 இதயம் உள்ளவர்களும் உலகத்தில் கிடையாது என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மருத்துவ உலகத்திற்கு குறிப்பாக இந்த வசனத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, விளங்குவதற்கு இதயம் வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் விளங்கக்கூடிய இதயத்தை தா அப்படின்னு நாம கேட்கணும். கேட்காதனாலதான் எல்லாம் விளங்குது. தொழுகவானா விளங்க மாட்டேங்குது, ஜக்காத்தை கொடுனா விளங்க மாட்டேங்குது. மார்க்கம் அல்லாத
அழியக்கூடிய இந்த துன்யாவுடைய காரியங்கள் எல்லாம் விளங்குகிறது. ஆனா அழியாத உலகத்திற்கு எது ஆதாரமாக திகழுமோ அந்த ஆன்மீகம் மட்டும் சில பேருக்கு விளங்க மறுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் 179வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி. அதிகமான ஆண் மக்களையும் அதிகமான ஜின்களையும் நரகத்திற்கென்றே நாம் படைத்து விட்டோம். என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு விளங்கவே செய்யாது. விளங்கினாலும் தீனை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹும் குலூபுன், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கல்வி இருக்கும். ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு விளங்கவே செய்யாது. அல்லாஹ் சொல்றான், குலூபுன், அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும் ஆனால் விளங்க மாட்டார்கள். அவங்களுக்கு மண்டையில மூளை இருக்கும், விளங்க மாட்டாங்கன்னு சொல்லல. அவர்களுக்கு கல்வி இருக்கும். 350 கிராம் அல்லது 300 கிராம் இடது பக்கத்துல, நம்ம வலது கை அப்பதான் இடது பக்கத்துல வைப்போம், கல்புல வைப்போம். வலது பக்கத்துல இருந்தா இடது கையை தான் நம்ம கொண்டு போய் வைப்போம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த கல்வை வலதுகை பட வேண்டும் என்பதற்காகத்தான் இடது பக்கமாக வைத்திருக்கின்றார். அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கும், அதை கொண்டு விளங்க மாட்டார்கள். வலகும் அயுனன் லா யுப்சிரூன பிஹா, பார்வைகள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு சத்தியத்தை பார்க்கவே மாட்டார்கள். எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ விபத்துக்கள் உலகத்தில் நடைபெறுகிறது. எதற்காக அல்லாஹ் கொடுத்தான்? சிந்தனையோடு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கண்கள் இருந்தும் குருடர்களாக, கருத்து குருடர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு கண் தெரியாதவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு அமாவாசை அன்று இரவு நேரத்தில் பயங்கரமான இருட்டு, ஒரு காட்டுக்குள்ளால போறார். பகல்ல போனாலே அவருக்கு கண் தெரியாது, ராத்திரி போறாரு, அமாவாசை இருட்டு, கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கிறார். அப்ப ஏத்தாப்புல பார்வை உள்ளவன் வர்றான். அவன் கேட்கிறான், உனக்கு தான் கண் தெரியாத, நீ இந்த இருட்டில் வாரிய, ஏன்பா டார்ச் லைட் வச்சிருக்கிற, அடிச்சா உனக்கு என்ன பார்வை தெரியவா போகுது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு கண் தெரியாம சொல்றான், நான் கண் தெரியாம தான் போயிட்டு இருக்கிறேன், பார்வை இருந்தும் சில பேர் குருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கான், என் மேல மோதக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த டார்ச்சை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கண் தெரியாதவர் சொல்லி காட்டுகின்றார். நமக்கு அல்லாஹ் பார்வையை தந்திருக்கின்றான். குர்ஆனை நாம் படிக்கின்றோமா? ஹதீஸை நாம் படிக்கின்றோமா? கல்புகள் இருக்கிறதே, அந்த குர்ஆன் ஹதீஸை படித்து கேட்டு நாம் அதை புரிந்து கொள்கின்றோமா, விளங்குகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலகும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும். உதுனுடைய பண்பதான் ஆதான் என்று சொல்வார்கள். காதுகள் இருக்கும், ஆனால் என்னதான் உபதேசம் செய்தாலும் கூட காதுல வாங்கவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றார், உலாயிக கல் அன்ஆமி, இவர்கள் யாரை போன்றவர்கள் தெரியுமா? கால்நடைகளை போன்றவர்கள். ஒரு 10 ஆடு, ஒரு 10 மாடு உட்கார வச்சு பயான் பண்ற நம்ம வச்சுக்கிடுவோம். அது சும்மா தலையை ஆட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது என்ன விலங்கியா தலையை ஆட்டுது? சில பேர் அப்படிதான் ஆலிம்கள் பேசும்போது ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க தலையை, ஆனா ஒண்ணு விளங்காது, எதையும் செறிமடுக்க மாட்டார்கள், எதையோ நினைத்து சிரிப்பார்கள், எதையோ நினைத்து தலையாட்டி கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்கு கூறப்படுகின்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களையோ பெருமானாருடைய வார்த்தைகளையோ கேட்டு தலையாட்ட மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லல. வல குலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். இல்லை இல்லை, பல்கும் அதல்லு, கால்நடையை விட மோசமான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா உள்ளத்தையும் கண்ணையும் காதையும் கொடுத்து உள்ளத்தால் விளங்காமல், கண்ணால் பார்க்காமல், காதால் சத்தியத்தை கேட்காமல் கட்டி கழிக்கின்றார்களே, இவர்கள்தான்
கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, சில பேருக்கு அல்லாஹ் கல்புல முத்திரையை குத்திடுவான், காதுல முத்திரையை குத்திடுவான், கண்ணுக்கு முன்னால திரையை போட்டுருவான். எனவே அவர்களுக்கு எதுவுமே விளங்காது, எதையுமே கேட்கவும் மாட்டார்கள், எதையும் சத்தியத்தை பார்க்கவும் மாட்டார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களின் இதயங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விட்டோம். தபாலை எழுதுறோம், முத்திரையிட்டாச்சு, அந்த தபாலை கொடுங்க, நாங்கள் 2 வார்த்தை எழுதணும் அப்படின்னா முத்திரையிடப்பட்ட தபாலை யாராவது தருவாங்களா? நிச்சயமாக தரமாட்டாங்க. அதை போன்றுதான் அல்லாஹ் ஒருவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டால், நபியே வந்து உபதேசம் செய்தாலும் கூட அவருடைய கல்வில ஒரு புள்ளி கூட உள்ளே செல்லாது. அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். நீங்க சமுதாயத்தில் பார்க்கின்றோம், முஅத்தின்கள் அழகான முறையிலே 5 முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், 5 நேரம் அழைக்கின்றார்களே. எதன் மீதோ பெய்த மழையை போன்று நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் அவைகளுக்கு புரியாததை போன்றுதான் இவர்களுக்கு புரிய மறுக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், சம்உன காதுன்னு அர்த்தம், காதுகளிலும் அவர்களின் உள்ளங்களிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வ அலா அபுசாரிஹிம் கிஷாவா, அவர்களின் கண்களிலே அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விட்டான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் கல்பு சம்பந்தமாகவே பேசி வருகின்றார். அப்ப அல்லாஹ்ட்ட நாம என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ், நீ யாருக்கு கல்புல முத்திரையிட்டாயோ, காதுகளில் முத்திரையிட்டு விட்டாயோ, கண்களுக்கு முன்னால் திரையை போட்டு விட்டாயோ, அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் துவாவின் பொருட்டால் அந்த திரைகளை அகற்றுவான், முத்திரைகளை நீக்குவான். என்ன சொன்னாலும், மார்க்கத்தில் என்ன சொன்னாலும் உடனடியாக புரியக்கூடிய ஒரு ஆற்றலை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம் என்ற நூல்ல 6921வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லாருடைய கல்பும், இப்போ உங்க கல்வை நாம் புரட்ட முடியாது, உலகமே சேர்ந்தாலும் ஏன் ஒருத்தருடைய கல்வை புரட்ட முடியுமா? இந்த கல்வி யாருக்கு சொந்தம்? அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு வெட்ட வெளியில கோழியுடைய ஒரு ரெக்கை கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். காற்று அடிக்கின்ற பொழுது அந்த ரெக்கை அங்கனேவா கிடக்கும், புரண்டுகிட்டே இருக்கும், இடம் மாறிக்கிட்டே இருக்கும், வெளியூருக்கு கூட போகும், வெளிநாட்டுக்கு கூட பறந்து போகும். அந்த மாதிரி தான் மனுடைய கல்வும் ஜும்மால இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடையை விட்டுட்டு வந்துட்டோமே, வியாபாரம் நடக்குமா நடக்காதா, வரும்போது செருப்பு வெளியே விட்டுருக்கிறோமே, தொழிட்டு போகும்போது செருப்பு கிடக்குமா கிடக்காதா, நம்ம கல்பு ஃபுல்லா என்ன செய்யும் அப்படின்னா வெளியே தான் பறந்துகிட்டே இருக்கும், புரண்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த கல்பு என்பது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன குலூப பனி ஆதம், மனிதர்களுடைய எல்லோருடைய கல்புமாகிறது பைன இஸ்மஐனி மின் அசாபிர் ரஹ்மான், அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் புரட்டுவான். காலையில முஸ்லீமா இருப்பாரு, மாலையில காபிரா போயிருவாரு, காலையில காபிரா இருப்பாரு, மாலையில மூமினா போயிருவாரு. எதற்காக? நாம மூமினா இருக்கிறோமே, கடைசி வரைக்கும் நம்ம மூமினாவே இருப்போம் என்பது எனக்கும் உத்தரவாதம் அல்ல, உலகத்தில் யாருக்கும் அது உத்தரவாதம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்ல கலந்து இருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் கடுமையாக போர் செய்கின்றார். அவரை பார்க்கின்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் ஷஹீதாக்கப்படுவார், சுவர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாதிட்டாங்க. யாரு கடுமையாக போர் செய்கிறாரோ
அவரை பார்த்து ரசூல்லா என்ன சொன்னாங்க? இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூல்லா மேல என்ன இவர் கடுமையா போர் செய்யறாரு, இவரை போய் ரசூல்லா நரகவாதிங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம். கடைசியில பார்த்தா ஒரு காயம் ஏற்பட்டு வேதனையை தாங்க முடியாம தன் கையில் வைத்திருந்த ஈட்டியை நட்டி வைத்து ஈட்டியிலே பாய்ந்து தற்கொலை செய்து விடுகின்றார். தற்கொலைக்கு நிரந்தர நரகம், தற்கொலைக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடியவனுக்கு ஏன் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும்? மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நரகவாதி என்பது மாத்திரம் அல்ல, அவன் இறை மறுப்பாளனாகத்தான் மரணிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். தற்கொலை என்ற எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். படுத்த படுக்கையிலே நாம் படுத்தால் இறந்தாலும் கூட ஒரு ஷஹீதுடைய மர்த்தபாவை நாம் பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அப்போ போர்க்களத்துக்குள்ளால போகும்போது நபித்தோழராக செல்கின்றார். போர்க்களத்திலிருந்து வெளியே வரும் பொழுது நரகவாதியாக அவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த கல்பை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் தானே தவிர அவர் என் கல்ப அறிவாரு, இவர் என் கல்ப அறிவாரு, என் கல்புல உள்ள அவருக்கு தெரியும். சில பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கோயில்ல போய் பூசாரிகிட்ட கேட்கறாங்கல்ல, உனக்கு அடுத்த மாசம் அது நடக்கும், உனக்கு அடுத்த மாசம் இது நடக்கும், உன் கல்பை நான் பிளந்து பார்த்தேன். அவரு கல்புல உள்ளதை அவரு பார்க்க முடியாத, அவர் தாயினுடைய கல்புல உள்ளதை பார்க்க முடியாத, மனைவியுடைய கல்புல உள்ளதை பார்க்க முடியாத, உலகத்தில் உள்ள எல்லாருடைய கல்வையும் திறந்து பார்க்கிறாராம். உங்க கல்புல அது இருக்கு, உங்க கல்புல இந்த அசட் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த தன்மை அல்லாஹ் கொடுக்கலையே. அல்லாஹ்விற்கு மட்டும் உள்ள சிஃபத், அது அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கல்வை பிளந்து பார்க்கின்ற ஆற்றலை அல்லாஹ் வழங்கவில்லை என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், கண்களின் ஜாடைகளையும் அவன் அறிவான், உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உண்டு. அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, நம்ம கல்வை எப்படி வேணாலும் புரட்டலாம், ஆனா நம்ம நல்லா இருக்கும் போதே அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, செய்யும்படி சமுதாயத்திற்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன துவா செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம முஸர்ரிபல் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, இறைவா எங்கள் உள்ளங்களை எல்லாம் உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளங்களாக நீ புரட்டிவிடு, வேற மாதிரி நீ புரட்டிடாத. ரசூலுல்லாஹ் இந்த துவாவை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை அல்லாஹ் புரட்டுவானா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், சுவர்க்கம் அவர்கள் இல்லாமல் கிடையாது. அந்த ரசூலுல்லாஹ் என்ன துவா செய்றாங்க? ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், இன்னொரு ஹதீஸ்ல வந்து யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக என் உள்ளத்தை புரட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னா, அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நேரமும் சுன்னத்துக்கு பின்னால, நஃபீலுக்கு பின்னால, ஒரு தான தர்மம் செஞ்ச பின்னால, யா அல்லாஹ் இன்னைக்கு என் கல்பு உன் பக்கமாக இருப்பதை போன்று நான் மௌத்தாகிற வரைக்கும் என் கல்பு உன் பக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று துவா செய்வது நம் மீது கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, சிலருடைய கல்பை நாம பார்க்கிறோம், கடினமாக இருக்கும். ஈவு, இரக்கம், பரிவு, அன்பு எதுவுமே இருக்காது. வீட்டை தந்தை மௌத்தா போகட்டும், தாயார் மௌத்தா போகட்டும், ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டான், கவலை கூட பட மாட்டான், துக்கம் கூட அவன் கடைபிடிக்க மாட்டான். ஏன்னா கல்பு வந்து கடினமான கல்பு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 159வது வசனத்துல பெருமானாரை குறித்து சொல்லி காட்டுவார். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லூ மின் ஹவுலி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்கள். நபியே, நீங்கள் முரட்டு சுபாவம் உள்ளவராக இருந்தால், சில பேர் முரடனா இருப்பாங்க, அவங்க பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. வீட்டுக்கு போனான்னா மனைவி மக்கள் எல்லாம் வாயை மூடி கப்சிப்புன்னு உட்கார்ந்துரும். ஏன்னா அவர் சிரிக்கவும் மாட்டாரு, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கவும் மாட்டாரு, இவரும் சிரிக்க மாட்டார். சிரிச்சா அவ்வளவுதான், அப்ப சிரிக்கவே மாட்டார். கடின உள்ளம். அல்லாஹ் சொல்லுகின்றான்,
முரட்டு சுபாவம் உடையவராக, கலீலல் கல்வி, கடின உள்ளம் படைத்தவராக நீர் இருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவுலி, உன்னை சுற்றிலும் உள்ள கூட்டம் என்றைக்கோ ஓடி இருப்பார்கள், ஒரு கூடாரம் காலியாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்தை பாருங்க, சூரத்துல் பக்ரால 74வது வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவான். சும்ம கசத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக, சிலருடைய உள்ளங்கள் எல்லாம் உருகிவிட்டது, இறுகிவிட்டது, ஃபஹியத்தல் ஹிஜாரா, பாறாங்கற்களை போன்று ஆகிவிட்டது. பாறாங்கற்கள் இருக்குத சுத்தியில வச்சுதான் நம்ம உடைக்கணும், ஒளிய வச்சுதான் ரெண்டா பிளக்கணும். சிலருடைய கல்பும் அப்படிதாங்க, என்ன மௌத்து செய்தி கேட்டாலும் சரிதான், அந்த கல்புல ஈவு இறக்கம் வரவே செய்யாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், கல்லை விட கடினமான ஒரு பொருள் இருக்குமானால் அவர்களின் உள்ளங்கள் தான் அந்த அளவிற்கு கல்லை விட அது கடினமானதாக மாறிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, சில பாறைகளில் கூட ஆறுகள் பொங்கி வருவது உண்டு. ஃபால்ஸ்ல போய் பாருங்க, அருவிகள்ல போய் பாருங்க, பாறையில இருந்து தண்ணீர் மட்டும் வராது, தண்ணீர் கசிக்கும். சில பாறைகள்ல பார்த்தா தண்ணீர் ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ, சில பாறைகள்ல ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ, சில பாறைகள் பிளந்து தண்ணீரை வெளியாக்குகிறது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது நடுங்குகிறது, உருண்டு கீழே விழுந்து விடுகிறது. மலைகள் இருந்து சில பாறைகள் கீழே விழும காற்றடித்து விழவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தான் அது உருண்டு விழுகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதைவிடவும் கடினமான உள்ளம் படைத்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றார். ஒரு நபித்தோழர் வருகிறார், ரசூலுல்லாஹ் வாரார். இந்த அஹ்மதில் 7576வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி என் கல்பு வந்து பாறாங்கல்ல கூடவும் கடினமா இருக்கு. எங்க வீட்டில் யார் மௌத்தா போனாலும் எனக்கு ஈவு இறக்கம் வர்றதே இல்லை. என் கல்பு வந்து மெல்லிய கல்வா மாறணும், அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கிறார். இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியம். டாக்டர்கள்ட்ட போய் கேட்க முடியாது, மருத்துவர்கள்ட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா சில மருத்துவர்களுக்கு இன்னைக்கு கடின உள்ளமா தான் இருக்கு. இலவசமா பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கூட நீ துட்ட தந்தா தான் மருத்துவம் பார்ப்பாங்கிறாங்க. அதான் இவன் கோவப்பட்டு கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சுட்டான் நோயாளிகள்லாம். அப்ப அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அரத்த தலீன கல்பக, உன் உள்ளம் மெல்லிய உள்ளமாக ஈவு இறக்கம் வரக்கூடிய உள்ளமாக மாறுறதுக்கு நீ நாடினால் ஃபஅத்இமில் மிஸ்கீன, ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும், பசித்தவர்களுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். வம்சஹ் ரஸல் யதீம், அனாதைகளை பரிவோடு தலையை தடவி கொடுக்க வேண்டும். தலையை தடவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அவங்க உள்ள சொத்தையெல்லாம் புரிஞ்சிருக்கும் தலையை தடவு தான், அந்த அர்த்தம் அல்ல. அனாதைகளை பார்த்தால் தாய் தந்தை இல்லாதவர்கள் பரிவோடு இறக்கப்பட்டு தலையை தடவுதுன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவனுக்கு பொருளாதார வசதியை கொடுக்கணும், அவனுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு அந்த ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கணும். இப்படி அனாதைகளை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்கள் பாறாங்கல்லை விட கடினமாக இருந்தாலும் அது மெல்லிய உள்ளமாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்துல நம்ம பார்க்கிறோம், என்ன நடந்தாலும் சரிதான், ஈவு இறக்கம் இல்லாம அடுத்தவன் அடிக்கிறது, கால்நடைகள் மேல கல்ல தூக்கி எறிகிறது, சாப்பாடு கொடுக்க மறுக்கிறது, இந்த மாதிரியான ஈவு இறக்கம் இல்லாத சில தன்மைகளை சிலர் செய்து வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு மன்ஃபில் அர்லி யர்ஹமு மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், குரங்குகளாக இருக்கட்டும், இவைகள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அவைகள் பசியோடு இருக்கிறதா, பரிவோடு நாம் அதற்கு உணவளிக்க வேண்டும். அதை விரட்டுவதோ துரத்துவதோ கூடாது. இப்ப பறவைகள் மழை காலங்கள்ல ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கும். சில வீடுகளுக்குள்ளால காக்கா வந்துடும், கல்லு தூக்கி எறிகிறது.
இந்த மாதிரி ஈவு இரக்கம் இல்லாத செயலை நாம் செய்தால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், கஷ்டம் வந்த நேரத்திலும் யார் பணிவை மேற்கொள்ளவில்லையோ, யார் ஈவு இரக்கத்தோடு நடக்கவில்லையோ இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கூட ஒரு கருத்து உள்பட ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கல்வை அல்லாஹ்விற்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய கல்பாக, ஈவு இரக்கம் உள்ள கல்பாக, நம்முடைய சந்ததிகளுடைய கல்வையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெரியோர்களே, திருப்பூர் மாவட்டம் அந்த ஊரை சார்ந்த, அதாவது அங்கே தாராபுரத்திலே அல் ஜாமியத்துல் அரபியா தாருல் உலூம் இர்ஃபானுல் ஹுதா அரபு கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. 50 மாணவர்கள், 9 ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றி வருகிறார்கள், கல்வி கற்று வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மதரசாவிற்காக நாம் உதவி செய்து வருகின்றோம். மழை காலத்திலும் கூட அங்கிருந்து அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார், தாராபுரத்திலிருந்து நிர்வாகி. இன்ஷா அல்லாஹ் 2 பக்கங்களும் மாடி வைக்கப்படும். உங்களால் என்ற உதவிகளை தாராளமாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.